ஒரு நற்செய்தி. 28 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படிப்பதற்கான அட்டவணை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, தேவனின் கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு பெற்று ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க நம் இரட்சகராம் கிறிஸ்துவின் சர்வ அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நம்மில் பலரும் நமக்கு நேரம் இருந்தும் அதை நல்ல முறையில் செலவிடாமல் இந்த உலக மாயில் நாட்டம் செலுத்தி நம்முடைய கடமைகளை செய்யாமல், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளாமல், தேவனுக்கு முன்னுரிமை கொடாமல், நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ளாமல், நம்முடைய தவத்தை உணர்ந்து திருத்திக் கொள்ளாமல், தேவனுடைய சித்தத்தின்படி வாழாமல், சீரியல் பார்ப்பதிலும், டிவி பார்ப்பதிலும், செல்போனில் பல மணி நேரங்களை வீணாய் செலவழித்து நம் ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல், மரணப்பாதை தெரிந்து பெயரளவில் கிறிஸ்துவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்ற நீதிமொழிகள் 14:12 நமக்கு எச்சரிப்பாய் எழுதி வைத்திருப்பதை காண்கின்றோம். நாம் ஒரு நாள் நம் தேவனை சந்தித்து கணக்கு கொடுக்க வேண்டியுள்ளதால் நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கும் சமயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தவும், நம்மில் உள்ள பலவிதமான பாவ சாப தலைமுறை கட்டுகளிலிருந்து, பலவிதமான இச்சின் ஆதிக்கங்களிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட, நாம் வேதம் வாசித்து நேசித்து தேவனின் வார்த்தையின்படி வாழ்ந்து பலனடை விரும்பும் தேவன் தாமே நம் கையில் வேதத்தை கிருபையாய் கொடுத்திருப்பதற்காய் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை பணிந்து கொள்ள வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி நாம் சிறிது முயற்சி எடுத்தால் 28 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க முடியும். அப்படியாக இந்த மாதத்தில் தேவனுடைய கிருபையால் நான் படித்து முடிக்க செய்த தேவன் நீங்களும் படித்து முடிக்க உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் நீங்களும் படித்து தேவனின் கிருபையை பெற்று எழும்பிட அழைக்கிறோம். மனதிருந்தால் மார்க்கம் உண்டு என்று கேட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபை அளித்து நிச்சயம் உதவிடுவார். கீழே 2 அட்டவணை கொடுத்திருக்கிறோம். ஒன்று, 4 மாதத்தில் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான அட்டவணை. 2, 28 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான அட்டவணை. உங்களுக்கு எந்த அட்டவணையின்படி படிப்பதற்கு எளிதாக இருக்குமோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி படித்து பயனடைய அழைக்கிறோம். நீங்கள் 4 மாதத்தில் முழு வேதாகமத்தையும் படித்து முடித்தாலும் சரி, அல்லது 28 நாட்களில் முழு வேதாகமத்தையும் படித்து முடித்தாலும் சரி, ஒரு முறை முழு வேதாகமத்தை படித்து முடித்த பிற்பாடு மீதமுள்ள மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களில் புதிய ஏற்பாடு மட்டும் தொடர்ந்து படித்து வாருங்கள். அது நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் வளரவும், அவரை அறிகிற அறிவில் மேன்மையடையும், கீழ்ப்படுதலோடு அவரை நேசிக்கவும் சேவிக்கவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். உங்களுடைய முயற்சியையும் வாஞ்சையும் தேவன் ஆசிர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்ப மக்களையும் உருமாற்றி சொந்தமாக்கி முடிபந்தம் கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கச் செய்து ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட நம்மை அபிஷேகித்து ஆசிர்வதித்து உயர்த்து எழுவாராக. ஆம், ஆமேன், ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஷாலோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நம் ஆத்மாவின் மேல் மிகுந்த பாரம் இருந்ததால் தம்மையை உன்னத பலியாய் ஒப்புக் கொடுத்து நித்திய மரணத்தினின்றும் அழிவிலிருந்தும் மீட்டார். அதுபோல நாமும் மற்றவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கிறிஸ்துவின் நாமம் உயர்த்துவோம். எல்லாம் காணும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.